என்னோட யூடியூப் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் நேத்தே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் பரவாயில்ல. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு டெக்ஸ்ட் அ கேர்ள். டெக்ஸ்டிங் வந்து ரொம்பவே முக்கியம், அதனால இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சினாரியோ உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா பேக் டு பேக் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சடனாக அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவா. ஒரு ரிப்ளைவோ அந்த பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வராது. உடனே நம்ம யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எங்கடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட கஷ்டப்பட்டு பிட்டெல்லாம் போட்டு அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி ஒரு 10 நாளாக கடுமையாக மெசேஜ் அனுப்பிட்டு இருப்போம். அதே பொண்ணுக்கிட்ட இன்னொருத்தவன் நம்பரை வாங்கி 4வது நாளே டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 4வது நாளே அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் ஷாப்பு, காஃபி ஷாப்புன்னு நம்ம கண்ணு முன்னாடியே கூட்டு போவான். பார்த்துக்கோங்க, டெக்ஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் டூட். நம்ம எல்லாருமே டெக்ஸ்டிங்கில் தப்பு பண்ணியிருக்கோம். நானா வேற லெவலாக தப்பு பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிடுவோம். அதுக்கடுத்து தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ இதை சொல்லிட்டுமா, ஐயோ சொதப்பிட்டுமேனு. இல்லை, அதை வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போக தெரியாமல் பேன்னு நிற்போம். டூட், டெக்ஸ்டிங் தான் ஒரு சிறந்த கருவி. ஒரு பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அது டெக்ஸ்டிங் மூலியமாக தான் நடக்குது. பார்த்துக்கோங்க இப்போல்லாம். அதனால உங்களோட டெக்ஸ்டிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும். இது டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னடா மச்சி அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே மோஸ்ட்லி சோஷியல் மீடியா மூலிமா தான் நடக்குது. இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர், எஃபி, வேறு என்னென்னமோ இருக்குது. நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் மூலியமாக தான். ஸோ டெக்ஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. நேரில் பேசும்போது அந்த பொண்ணு நல்லாவே பேசுவா, சிரித்து பேசுவா, எல்லாமே நடக்கும். ஆனால் மெசேஜ் பண்ணும்போது ஏதோ கிறுக்கு பிடிச்சிடும். பார்த்துக்கோங்க, இந்த பொண்ணுங்களுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டாளுங்க. சடனாக என்னென்னமோ நடக்கும் பார்த்துக்கோங்க டெக்ஸ்டிங்கில். அதனால டெக்ஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான 4 விஷயங்கள், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பிகினர் லெவல்னு வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நம்பர் வாங்கின 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏகப்பட்ட பிட்டு, ஏகப்பட்ட மொக்கை இதெல்லாம் போட்டு ஒரு நம்பரை வாங்கி ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க. அந்த ஃப்ளோவை நீங்கள் கொண்டு போகிறதுக்காகவே 48 ஹவர்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஃப்ளோவோட போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ 48 ஹவர்ஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட பர்சனல் இது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 48 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்து 24 ஹவர்ஸ்லேயே வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். நம்பர் வாங்கி 24 ஹவர்ஸ் கூட இல்லை, ஒரு 12 hours 6 hours அது கேப்லேயே நான் வந்து மெசேஜ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி, சப்ளை ரொம்ப கம்மி. அது போக எவன் அதுக்குள்ளே வந்து கபடி விளையாடுவான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மெசேஜ் அனுப்பும்போது இந்த இமோஜிஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதனால் அளவாக பயன்படுத்துங்க. கண்ட மாடைக்கு சட்டி நிறைய இமோஜிஸ் போட்டு அனுப்புவாங்க பாருங்கள். அது வந்து உங்கள் மேலே அந்த பொண்ணு வச்சுருக்க ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் மெசேஜை நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜை பார்த்து என்னடா பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு காரணம் நீங்கள் வந்து நிறையா எமோஜிஸ் போட்டிருப்பீங்க. எமோஜிஸ் அனுப்பக்கூடாதுன்னு இல்லை, தேவையான இடத்துல மட்டும் அனுப்புங்க. சமைக்கும் போது நம்ம உப்பு எப்படி யூஸ் பண்ணுறோம் தேவையான இடத்துல, அது மாதிரி தான் எமோஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 2, தேவையான அப்போ மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் தேவையான அளவில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி நீங்கள் பண்ணாதான் அந்த பொண்ணோட பார்வையில் நீங்கள் வந்து சில், இந்த பையன் வந்து கூல், இவன் வந்து டெக்ஸ்ட் வர்தி அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவா. டெக்ஸ்ட் வர்த்தினா என்ன? அதாவது இந்த பையன் கூட நம்மளும் மொக்க போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து எப்பயுமே ஒரு க்யூரியஸான ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டேட்லேயுமே நீங்கள் வச்சுருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். பார்த்துக்கோங்க, நீங்கள் எடுத்தவொடனே போய் ஒரு பொருட்டை ப்ரப்போஸ் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் படிப்படியாக போகணும். அதனால் இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து மனசை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புத்தியை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூல் நம்பர் 2ல் எது பண்ணக்கூடாதுன்னா, எப்போ பார்த்தாலும் மெசேஜ் அனுப்புறது, எல்லா நாளும் மெசேஜ் அனுப்புறது. இது வந்து அந்த எமோஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப மோசம். ஏய் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எதுக்காக சாப்பிட்ட, இதுக்காக நீ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி. இதெல்லாம் ஓகே, நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வெயிட்டு. அப்படி இல்லை, நான் அந்த பொண்ணோட பார்வையில் நீங்கள் காஞ்சி போயிருக்கீங்க, செம்ம ட்ரைன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு போரிங்னு உங்களுக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்துருவா. பார்த்துக்கோங்க. ரூல் நம்பர் 3, நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்டிங்கை வந்து ஒரு கருவி மாதிரி இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். உங்களோட நோக்கம் என்ன? அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூ வாண்ட் டு டேக் தட் கேர்ள் அவுட் ஆன் அ டேட், ரைட்? உங்கள் நோக்கம் என்னமோ அதுக்கேற்றாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மச்சி, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பட்டியோ ஒரு ஃப்ரெண்டோ இங்கே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல்
டெக்ஸ்ட் பண்ணுறது வந்து கால் பண்ணுறதோட ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கால் பண்ணி அந்த பொண்ணு எடுக்கலைன்னா உங்களுக்கு தப்பான தாட்ஸ் எல்லாம் வரும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலையோ என்னமோ அதுவோ உள்ளே ஓடும். இதே நீங்கள் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலாம், ஒருவேளை அந்த பொண்ணு பிஸியாக இருந்திருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறது. இது பசங்க ரொம்பவே தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவா. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி மெசேஜ் பண்ணுறது, அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ணிடுவா, இந்த பையன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியே போயிட்டுருக்கோம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரூல் நம்பர் 4, டெக்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேஷுவலாக இருங்க. கீப் இட் ஸோ கேஷுவல் அண்ட் லைட். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது 2 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ மாற்றி நீங்கள் கருத்துக்கள் பரிமாறிக்கலாம். இதே அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கையோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்கையோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே டெக்ஸ்ட்லேருந்து விட்டுட்டு போயிடுவா. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டா, சடனாக அப்படியே போயிடுவா. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப ஆக்வர்டான மெசேஜஸ், ரொம்ப மட்டமான மெசேஜஸ், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேண்டாமச்சு இது போல் மெசேஜஸ் எல்லாம் வேணாம். இப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட்லேருந்து டெலிட் பண்ணிடுவா, உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டான்னு தெரியாமலே நீங்கள் உட்காந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரிப்ளே வராது. ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு, நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரீசன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி மெசேஜ் பண்ணுறதுக்கு அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உங்கள் கிளாஸில் இருக்கானா பாடம் சம்மந்தமாக ஒரு டவுட்டு கேளுங்க, அந்த ஹோம்ஒர்க் என்ன, இந்த ஹோம்ஒர்க் என்ன, இந்த கிளாஸ் எப்படின்னு கேளுங்க. இதே உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமான டவுட்ஸ் கேளுங்க. டவுட்ஸ் கேட்டு அதுக்கு அடுத்து அதை ஸ்டியர் பண்ணி நீங்கள் வேறு வழியில் கொண்டு போயிருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு 4 ரூல்ஸ் தான் பார்த்துக்கோங்க. அதை விட நிறையா ட்ரிக்ஸு, நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி இது போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், மித்த வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.